ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حسب الله أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உருவாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனையாக ஒரு செய்தியை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக எமது சமூகம் இலங்கையில் ஆரம்ப காலங்களில் இஸ்லாம் பரவிய வரலாறுகளை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம். அரேபிய சமூகம் பொருளாதார ரீதியாக இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு சமூகம் தந்து அவர்களுடைய நேர்மையும் அவர்களுடைய அந்த அதாலத் நீதித்தன்மையும் அவர்களுடைய வாக்கு மீறாத குணமும் போன்ற நல்லறங்களினூடாகத்தான் இஸ்லாம் இலங்கை தீபகற்பத்தில் பரவியதாக நாங்கள் வரலாறுகளிலே படித்திருக்கிறோம். உண்மையில் ஒரு முஃமினுடைய ஒரு பண்பாக நீதி, குறிப்பாக வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாக காணப்படுது. ஏனென்றால் இன்று எங்களோட சமூகத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது அரிதாகி போன ஒரு விடயமாகவே இருக்கிறது. பொருளாதாரத்திலே நாங்கள் ஈடுபடுகிறோம். எங்களுக்கு மத்தியிலும் சரி, எங்கள் அந்நிய சமூகத்துக்கு மத்தியிலும் சரி, பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிற போது நாளைக்கு தருகிறோம், கடன் வாங்கி பிஸ்னஸ் செய்வோம், நாளைக்கு தருகிறோம், நாளடைக்கு தருகிறோம் என்று ஏதோ ஒரு வகையில் ஏமாத்து பேர்வழியாக இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலையும், பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல. உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் மாணவர் உறவிலும் கூட பயிற்சி செய்ய இல்லையா அப்படின்னு கேட்டால் கூட சரி நாளைக்கு செஞ்சுட்டு வரேன், இன்றைக்கி மறந்துட்டு சார், நாளைக்கு மறா கேட்டால் சரி நாளன்றைக்கு செஞ்சுட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமாக நாங்கள் பேச்சு வழக்கிலே பழகி இருக்கிறோம் வாக்குறுதிகளை மீறுவதற்கு. ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் அபுல் ஆஸ் என்று சொல்லுகிற ஒருவருடைய வரலாறை படிக்க நேர்ந்தது. இப்படியும் சில மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 4 பிள்ளைகளில் மூத்த மகளார் ஜைனப். அப்படியே தன்னுடைய மனைவி ஹதீஜாவை போலவே குணத்திலும் உருவத்திலும் அனைத்திலும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பருவ வயதை அடைந்து திருமண வயதை அவர்கள் அடைந்த நேரத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். ஹதீஜா நாயகியுடைய கூட பிறந்த சகோதரியின் மகனுக்குத்தான் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அவர்தான் அபுல் ஆஸ் என்று வரலாறு சொல்கிறது. இந்த அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கணவன் மனைவியாகவே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபுல் ஆஸும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பத்ர் யுத்தமும் வருகிறது. பத்ர் யுத்தத்திலே கைதியாக பிடிபடுகிறார்கள். அது பெரியதொரு வரலாறு. கைதியாக பிடிப்பட்ட நேரத்திலே தன்னுடைய கணவனை மீட்டு எடுப்பதற்காக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஜா நாயகி ஜைனப் அலி அவர்களுடைய திருமண நாளன்று கொடுத்த கிஃப்ட், அவர்களுடைய மாலையை அப்படியே கலட்டி கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மாலை வருகிறது. அந்த யுத்த களத்திலே யுத்தம் முடிந்து அந்த யுத்த மைதானத்தில் வைத்து அந்த மாலை ரசூலுல்லாஹ்வுடைய கைக்கு கிடைக்கிற நேரத்தில் அழுகிறார்கள். தன்னுடைய மனைவி, முதல் மனைவி, தன்னுடைய
கஷ்ட நிஷ்டத்தில் மிக முக்கிய பங்குதாரியாக இருந்தவர்கள் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹதீஜா நாயகியுடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக ரசூலுல்லாஹ்க்கு இருந்தது வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருந்த அந்த மனைவியினுடைய கழுத்தில் அலங்கரித்த அந்த மாலை, தன்னுடைய மூத்த மகளார் ஜைனபுக்கு அன்பளிப்பாக கொடுத்த மாலை இப்பொழுது திண்டப்பணமாக என்னுடைய கையிலே தவழுகிறது என்று கவலையோடு அழுகிறார்களா. ஹதீஜா நாயகியுடைய நினைவு வந்து சஹாபாக்களுடைய அனுமதியோடு அதே பொருளை அபுல் ஆஸுக்கு கொடுக்கிறார்கள். எந்த விதமான திண்டமும் இல்லாமல் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவராக இருந்து கொண்டு அவரால் விரும்பி கேட்காமலே எடுத்துக்கொள்ள முடியும் அந்த பொருளை. ஆனாலும் தன்னுடைய தோழர்களிடத்திலே ஒரு அனுமதியை பெற்று ஒரு தலைவர் செய்கிறார், அது ஒரு வேறு விஷயம். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸுக்கு சொல்கிறார்கள், இன்றிலிருந்து உமக்கும் ஜைனபுக்கும் இடையிலான உறவு முடிவடைகிறது. அதுவரைக்கும் இஸ்லாத்திலே யாரும் யாரையும் திருமணம் முடிக்கலாம், அதாவது முஸ்லீம் காபிர்களையும் மாறி மாறி திருமணம் முடிக்கிற தடை வரவில்லை. பத்ர் யுத்தத்துக்கு பிறகுதான் அந்த தடை வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாலையை கொடுத்து விட்டு இதை என்னுடைய மகள் ஜைனபுக்கே நீங்கள் திருப்பிக் கொடுங்கள். உங்களை நாங்கள் எந்த விதமான பொருட்களும் இல்லாமல் உங்களை அனுப்பி விடுகிறோம். ஆனால் ஒன்று, நீங்கள் உங்களுடைய மனைவி ஜைனபை திருப்பி எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஒரு மனிதரையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். அபுல் ஆஸ் போகிறார். மதீனாவோ கொதிநிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 70 தலைவர்களை இழந்து நிற்கிறது. அதுவும் மிக முக்கியமாக அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற அந்த எதிரிகள் இழந்து நிற்கிறார்கள். அப்பொழுது அபுல் ஆஸ் சொல்கிறார், இப்பொழுது மதீனாவோ கொதிநிலையில் இருக்கிறது, கொஞ்சம் அமைதி அடையட்டும், உங்களை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னதைப் போல ஜைனபை அனுப்பி வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி, அலியே, தன்னுடைய அடுத்த மருமகன் அலியே, அபுல் ஆஸை தெரிந்து கொள்ளுங்கள், அபுல் ஆஸை தெரிந்து கொள்ளுங்கள். யார் தெரியுமா? இந்த அபுல் ஆஸ் சொன்ன வாக்குறுதியை நிலைநாட்டி விட்டார். என்னுடைய மருமகன் அபுல் ஆஸ் சொன்ன வாக்குறுதியை நிலைநாட்டி விட்டார். அலியே, தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அபுல் ஆஸை புகழ்கிறார்கள். எவ்வளவு நேர்மையாக இஸ்லாத்திற்கு வராமல் கூட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற பண்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஆனால் இன்று இஸ்லாத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே அபுல் ஆஸ் பிந்தி ஒரு நாள் மக்காவாசிகளுடைய வியாபார பொருட்களெல்லாம் எடுத்து ஷாமுக்கு பேய்த்து திரும்பி வருகிற வெளியிலே மதீனாவில் வைத்து கைதியாக பிடிபடுகிற நேரத்திலே அவர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். ஜைனப் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக அந்த குறைஷிகளுடைய வியாபார பொருட்களை எல்லாம் மீட்டி எடுத்துக்கொண்டு கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர் மதீனாவில் இருந்த காலத்திலே அபூபக்கர் இவர்கள் வந்து அபுல் ஆஸோடு பேசுகிறார், இஸ்லாத்துக்கு வாங்க, நீங்களெல்லாம் இஸ்லாத்துக்கு வருவதை ரசூலுல்லாஹ் விரும்புகிறார்கள், நேசிக்கிறார்கள், வாருங்கள் என்று. ஒன்றுமே பேசல. உமர் அலி அவங்க பேசுகிறாங்க, ஒன்றுமே அபுல் ஆஸ் பேசவில்லை. அப்படியே பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு போகிறார். மக்காவுக்கு சென்று மக்காவில் வைத்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மக்காவில் வைத்து அபுல் ஆஸ் அந்த மக்கத்து காபிர்களை எல்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கு நீங்கள் தந்த முதலுக்கு லாபம் கிடைத்திருக்குதா? உங்களுடைய பொருட்களை நான் பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டேன், உங்களுக்கு நான் அதில் லாபம் தருகிறேன் என்று சொல்லி வியாபாரத்துக்கு கொண்டு போன நம்பிக்கையாக மீண்டும் நம்பிக்கையாக கொண்டு தந்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். அந்த மக்கள் அபுல் ஆஸை நீங்கள் தந்து விட்டீர்கள் என்று அவர்கள் நற்சான்று பறிந்ததுக்கு பிறகுதான் அபுல் ஆஸ் சொல்கிறார், நான் இப்பொழுது முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று சஹாபியாக மாறி விடுகிறார்கள். மக்கள் கேட்கிறார்கள், வராமலே இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாமே. அபுல் ஆஸ் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் நான் கொண்டு வந்த இந்த பொருட்களை எல்லாம், நான் கொண்டு வந்த எடுத்து சென்ற பொருட்களை நீ தரவில்லை, ஏமாற்றி விட்டீர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட்டார். எனவேதான் உங்களுடைய நாவினாலேயே நான் நம்பிக்கைக்குரியவன் என்று நீங்கள் சொல்வதற்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மீண்டும் மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே இஸ்லாத்தை ஏற்று சிறந்த மனிதர்களாக வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் 2-3 மாதங்களால்
அவருடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபுல் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் மரணித்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீதி தவறாமல், குறிப்பாக வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுகிற நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.